வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு நிறையா பேர் ரொம்ப விதமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு செய்ய போகிறது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர், முந்திரி பருப்பு, எண்ணெய், தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், உப்பு, மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவுனது 1/2 கிலோ, தேங்காய், முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் இது 4ஐயும் ஒன்றா போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய் போடுங்க. ஃபஸ்ட்டு பட்டை, ஏலக்காய் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சோடனே அது கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகா 2ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. வதங்கின உடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சால்ட் பண்ணுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். ஆனால் இது எண்ணெயில் நல்லா இஞ்சி பூண்டை வறுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழம்புல நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு கறி மிக்ஸ் பண்ணிட்டுங்க. மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம், அதனால் மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இது கூட 1/2 கப் தயிர் அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. எல்லா மசாலாவும் அந்த சிக்கன் மேலே இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளையும் போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கீங்களா அரைப்பு, தேங்காய், முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடி வச்சிட்டிங்கனாக்கா 4 விசில் வந்ததுக்கப்புறம் உங்களோட சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். நாலு விசில் விட்டுருணும். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணாதீங்க. நான் வீடியோக்காக உடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சிக்கன் குருமா அல்லது சிக்கன் குழம்பு ரெடி. இதை அப்படியே பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா. சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.